ஹாய் ஆல், வெல்கம் டு நியூ டே ஆஃப் இன் மை லைஃப். இதுதான் வந்துட்டு நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோவிலில் வந்துட்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வீடு எல்லாமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த வீடியோ வந்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்மளோட க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம பெட்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே நான் நீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இருக்க எல்லா டஸ்ட்டும் வந்து கூட்டி எல்லாமே வந்து அள்ளி போட்டுட்டு, ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து கொண்டு போய் ஊற வச்சுட்டு, அதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நல்லா வெயில் அடிக்குது. அது ஊறட்டும், நம்ம வந்துட்டு ஈவினிங் துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் என்னோடய முடியெலாம் வந்துட்டு சிக்கெடுத்து ஜடை பின்னி போட்டுக்கிட்டேன். வெயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தொங்க விட்டுட்டுலாம் வந்துட்டு சுற்றவே முடியல. தூக்கி பன் தான் போட சொல்லுது. இல்லைன்னா எல்லாத்தையும் சுருட்டி ஒரு கிளிப்பு வந்துட்டு அப்படி இருந்தால் தான் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்க எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு, இது வந்துட்டு எனக்கான டைம் அப்படின்னு வந்துட்டு நானே சூஸ் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனலோட விலாக் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது வந்துட்டு ரொம்ப காமாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அது ஒரு விதமான ஒரு இதாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு போரிங் டைமோ இல்லை எனக்கான டைம் அப்படின்னு வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வந்துட்டு நான் போட்டு பார்ப்பேன். எனக்கு டைம் போகிறதே தெரியாது. அண்ட் நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்துட்டு இவங்க தான். பிகாஸ் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து அடிக்கடி வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்துட்டு பாடி சீக்கிரம் வந்துட்டு ஒரு மாதிரி லோ ஆகிடுது, ஒரு எனர்ஜியே இல்லாமல். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து தண்ணி வந்துட்டு அதிகமாக குடிச்சிக்கோங்க. அப்பப்போ அடிக்கடி வந்துட்டு தண்ணி வந்து குடிக்கிறத ஒரு வழக்கமாக வந்து மாற்றிக்கோங்க. அது நம்ம பாடிக்கும் சரி, நம்மளோட மைண்டுக்கும் சரி ரொம்பவே வந்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்கும். எனக்கான டைம் வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கிட்ட வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வெயில் தான் அடிக்குது, வெளியே போகவும் முடியாது. சரி இங்கே நின்னாவது வேடிக்கை பார்த்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணிலாம் வந்துட்டு நான் துவைச்சி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மாடிக்கு போயிருந்தேன். காய வச்ச துணி எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்துட்டு செடிங்கள்லாம் குட்டி குட்டியாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு செடியில் ஒரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சொல்லெறும்பாக இருந்தது. செடியே வந்துட்டு எதுவுமே வளரல, எல்லாமே வந்துட்டு அரைக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மண் எல்லாமே எடுத்து கொட்டிட்டு அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் வந்துட்டு இறங்கிட்டேன். கொஞ்சம் வெயிலாக இருந்தது, பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன்.
ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருந்தது. அது என்ன செடின்னும் தெரியல. சரி அது எக்ஸ்ட்ரா வளருதே, அதை வந்துட்டு உடச்சி விட்டுறலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, அந்த முள் இருக்கிறதுனால வந்துட்டு அது ஒரு காய் மாதிரி இருக்குது. அந்த காயை சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. எனக்கு அந்த செடி பேரும் தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை வைக்கிற இடம்லாம் காய் காயாக இருக்கா, முள் வேறு பயங்கரமாக குத்துச்சா, அதுவும் இல்லாமல் பத்தாததுக்கு அதில் எறும்பு மாதிரி ஏறிக்கிட்டு இருந்தது. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் உடச்சி பார்த்தேன். அதுக்கு மேலே எடுக்க முடியல. சிசர் இல்லைனா கத்தி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு, நம்மளோட மேகம்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ஈவினிங் டைமில் சன்செட் டைம் அது. ஸோ அதனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நானும் வந்துட்டு கீழே போயிட்டேன் ரூமுக்கு. கீழே ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு வந்த துணி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு டின்னர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு தூங்குகிற வேலை தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. ஸோ என்னோடய டே வந்துட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்துட்டு இப்படி தான் போயிருந்தது. உங்களுக்கு வந்துட்டு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வ்ளாகில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் பாய்.